திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் மூத்தோர் முற்றம் தேடல் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நேற்று 1/8/2024 மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மைய நூலக அலுவலர் சிவகுமார், முதல் நிலை நூலகர் தனலட்சுமி, கவிஞர் கோவிந்தசாமி, கவிஞர் முருகானந்தம், வாசகர் வட்டம் வைகுண்ட மூர்த்தி, சிற்றம்பலம், சேதுராமன், மாணிக்கவேல், ஜெயபிரகாசம், நெடுஞ்செழியன், திருமதி சுமதி, டாக்டர் லட்சுமி நந்தகுமார், டாக்டர் அருணா, சந்தானகிருஷ்ணன், குணசீலன், அருணாச்சலம், ஆனந்த கிருஷ்ணன், மரியசாமி, ஸ்டீபன் அல்போன், மனோகரன், தங்கராஜ், மாதவன், இமானுவேல், நவீஸ், பிரபாகரன் மற்றும் மாவட்ட மைய நூலக அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் தேடல் என்ற தலைப்பிற்கு ஏற்ப ஆன்மீகத்தை தேடல், காதல், அன்பை தேடல், உறவுகளை தேடல், திருமண வாழ்க்கையை தேடல், மனிதநேயத்தை தேடல் போன்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் கௌரவித்தனர். கவிஞர் முருகானந்தம், வாசகர் வட்டம் வைகுண்ட மூர்த்தி இந்நிகழ்ச்சியின் சிறப்புகளை பேட்டியின் மூலம் விளக்கினார்கள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. வணக்கம். மாவட்ட மைய நூலகத்தில் ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமை மதியம் மூத்தோர் முற்றம் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் சீனியர் சிட்டிசன்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அவரவரது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இது ஒரு மிகவும் சிறப்பான நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. ஏனென்றால் மூத்த குடிமக்களுக்கு அவரவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு சரியான பிளாட்ஃபார்மாக இது இருக்கிறது. நூலகத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்து விடுவார்கள். போன மாதம் ஏன் என்ற தலைப்பில் இருந்தது. ஏனை தொடர்ந்து இந்த மாதம் தேடல் என்ற தலைப்பு இருந்தது. தேடல் என்பது அவரவர்களுக்கு அடிப்படையிலேயே தேவையானது. சிறுவயது முதல் கடைசி வரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தேடல்கள் வருகிறது. தேடல்களை அவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை பற்றி 25 மூத்தவர்கள் அவரவருடைய எண்ணங்களை இன்று பகிர்ந்தார்கள். அடிப்படை தேடல், கல்வி தேடல், பொருளாதார தேடல் மற்றும் வாழ்க்கை தேடல், உயர்வு தேடல் என காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு தேடல்கள் சிறப்பு வகிக்கிறது. அவர்களுடைய வயதை பொறுத்து தேடல்களின் முக்கியத்துவம் சிறப்பு பெறுகிறது. இந்த தேடல் என்பது தன்னுடைய தேவை மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்த சமுதாயத்தின் தேவைகளையும் ஒரு தேடலாக ஒவ்வொருத்தரும் கடைபிடித்தோமானால் நாம் நமது சமுதாயத்திற்கு நம்முடைய கடமையை சரியாக ஆற்றுகிறோமா என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். நாம் சந்தோஷமாக இருப்பது என்பது நமது சமுதாயம் சந்தோஷமாக இருப்பது பொறுத்து தான் அமைகிறது. நல்ல ஒரு என்விரான்மெண்ட் என்று சொல்வார்கள். இந்த நல்ல என்விரான்மெண்டில், நல்ல சுற்றுச்சூழல்களில் நாம் இருந்தோமானால் நம்முடைய தேடல்கள் குறைந்த நம்முடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்பது இன்றைய பேச்சுகளின் சாராம்சமாக துவக்க முடியும். நான் வைகுண்டமூர்த்தி, வாசகர் வட்டத்திலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட மைய நூலகத்தில் மாவட்ட மைய நூலகம் சார்பாகவும் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டம் சார்பாகவும் மாதந்தோறும் இந்த மூத்தோர் முற்றம் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த மூத்தோர் முற்றம் நிகழ்வினுடைய சிறப்பு, மூத்தவர்கள், அதாவது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறையில் இருக்கிற மூத்தவர்களுக்கெல்லாம் தன்னுடைய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இந்த களம். நிறைய மூத்தவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள் வெளியூரில் இருக்கிறார்கள், அல்லது வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மூத்தோர் முற்றம் அமைப்பு 10-15 பேருடன் துவங்கிய இந்த மூத்தோர் முற்றம் இன்றைக்கு 60 நபர்களுக்கு மேல் இங்கே வருகை தருகிறார்கள். அவரவருடைய சொந்த கருத்துக்களை, மகிழ்ச்சி, துக்கம் எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த மூத்தோர் முற்றம் நிகழ்வு முடித்து அவர்கள் செல்லும் பொழுது ஒரு மன நிறைவோடு, ஒரு மன திருப்தியோடு அவர்கள் செல்கிறார்கள்.
எனவே இந்த மூத்தோர் முட்டம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து மூத்தவர்கள் இளையவர்கள் கூட வந்து மூத்தவர்களோட ஆலோசனையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்தளவுக்கு மிக சிறப்பாக மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டம் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டத்தினுடைய இணைச் செயலாளர் பன்முக கலைஞர் லாலுடி தாமுருவான்.